ஸோ இப்போ வேர்ல்ட்ல நடக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா இந்த போர் தான் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். ஈரான் இஸ்ரேல் நடக்கிற எந்த மாதிரியான ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, எந்த மாதிரியான சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு, ஸோ இதனால பல நாடுகளுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன் என்ன நடக்குது அப்படின்னா, ட்ரம்ப் ஒன்று சொல்றாரு, ஈரான்ல இருந்து ஒன்று சொல்றாங்க. ஸோ என்ன நடக்குது, இது எப்போ போர் முடியும், போர் முடிஞ்சா முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாங்க, அதுக்கு ஈரான்ல இருந்து என்ன மாதிரியான பதில் வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்குள்ள வந்து நெகோசியேஷன் நடக்குது, அதாவது வந்து ஈரான் கூட நாங்க டாக்ஸ் பேசிட்டு இருக்கோம், ஸோ வந்து அவங்க வந்து டீல் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பேச்சுவார்த்தை கூட நடக்கல, எந்த பேக் சேனலுமே கிடையாது, எல்லாமே வந்து அபத்தமான பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புல இருந்து நியூஸ் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஈரான் தரப்பு ரொம்பவே வந்து ஒரு பெரிய கண்டனத்தையுமே வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு டாக்குமே போல, யார் சொன்னது, நாங்க எந்த ஒரு நாட்டு கூடயுமே நாங்க தூது அனுப்பல, ஸோ இது வந்து ஒரு அபத்தமான பொய் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல எது உண்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு கன்ஃபியூஷனோட சேர்ந்து ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் எல்லார்ட்டையுமே வருது. இது ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து ஒரு சாதாரண டிப்ளோமேசி இல்ல, அதாவது வந்து ஒரு மைண்ட் கேம், நரேட்டிவ் வார் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இப்போ அடுத்தடுத்த விஷயம் சொல்றப்போ வந்து நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ அமெரிக்கா ஜெயிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது. அதே நேரத்துல அமெரிக்கா பல ஸ்டேட்ஸ்மெண்ட் விடுறாங்க, அதாவது ஈரான் கெஞ்சுறாங்க, ஈரான் இந்த மாதிரி தூது அனுப்புறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கிறப்போ இதனால ட்ரம்ப் அவர்கள் என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தா, வேர்ல்டுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாருன்னே சொல்லலாம். சிச்சுவேஷன் வந்து கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ஆனா பேனிக் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரியும், அவங்க கூட நாங்க பேச்சுவார்த்தையில நடக்கிறோம், போர் முடிய போகுது இப்படின்ற மாதிரியும் அவர் வந்து சொல்ல வராருன்னே சொல்லலாம். இதுக்கு முழுக்க ஈரான் என்ன பண்றாங்க, அதாவது ஈரான் எந்த மாதிரியான சிச்சுவேஷனை கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, நாங்க வீக் இல்ல அப்படின்றதையும் ஒரு அட்டாக்லயுமே தெரியப்படுத்துறாங்க. அதே மாதிரி ப்ரூஃப் பண்றதுக்காக, நாங்க வீக் இல்லைன்ற ப்ரூஃப் பண்றதுக்காகவே இவங்களும் வந்து டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால டைரக்டா வந்து ட்ரம்ப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெக்லஸ் லையிங், அதாவது அபத்தமான பொய் அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அஃபிஷியல் டாக்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா ரியாலிட்டியில என்ன நடக்குது அப்படின்னா, தேர்ட் கண்ட்ரிஸ் வழியா வந்து சீக்ரெட் மெசேஜ் போகுது. இதுக்கு தான் வந்து டிப்ளோமேசியில வந்து பேக் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சொல்லுவாங்க. ஸோ இந்த பேக் சேனலையுமே வந்து ஈரான் தரப்புல இருந்து இல்ல, நாங்க பேக் சேனல் கூட கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா ஈரான் வந்து எந்த மெசேஜுமே நாங்க வந்து அனுப்பல, அப்படி மெசேஜுமே வந்தாலும் அது நெகோசியேஷன் கிடையாது, அப்படி நாங்க வந்து இன்னொரு நாட்டை நாங்க பேசினாலும் அது அவங்களுக்கு வந்து தூது அனுப்புற மாதிரி கிடையாது, இது வந்து டாக்ஸ் எல்லாம் கிடையாது, நாங்க பேசியிருக்கலாம் ஆனாலும் இது டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பப்ளிக் அளவுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு ஈரான் தரப்பு ஒவ்வொரு தட்டையுமே வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, 15 பாயிண்ட், அதாவது 15 பாயிண்ட் சீஸ் ஃபயர் பிளானை வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யூஎஸ் வந்து வார ஸ்டாப் பண்றதுக்காக ஈரான்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஈரான் தரப்புல இருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது போர் நிப்பாட்டணும், அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்ல பார்க்கலாம். ஸோ வந்து அதையுமே, அதாவது இப்போ 15 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ யூஎஸ் கொடுத்த 15 பாயிண்ட்ஸையுமே வந்து ஈரான் தரப்புல வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்ட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நாங்க சொல்ற கண்டிஷனை ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த கண்டிஷன், அதாவது முன்னாடியே வந்து 5 கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதாவது யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது நடத்துற அட்டாக்ஸ் வந்து உடனே ஸ்டாப் பண்ணணும். அதே மாதிரி இப்போ வந்து இந்த வார்ல என்னென்ன டேமேஜ் வந்துச்சோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி மூணாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனிமே ஈரான் மேல அட்டாக் வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி கேரண்டி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 4th பாயிண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கு இல்லையா, அந்த பகுதி வந்து முழுமையா இனி வேர்ல்டு ஆயில் சப்ளை வந்து அதுதான் ரொம்பவே வந்து அதிகமா போக்குவரத்து நடக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ அது ஃபுல் கண்ட்ரோலுமே ஈரானுக்கு தான் வேணும் அப்படின்ற ஒரு அத்தாரிட்டியும் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 5th பாயிண்ட் வந்து வார் எப்ப முடியும் அப்படின்றத ஈரான் தான் டிசைட் பண்ணும் அப்படின்ற 5 பாயிண்ட்ஸ் வந்து முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. 5 கண்டிஷன்ஸுமே வந்து அக்செப்ட் ஆகல அப்படின்னா ஈரான் வந்து கிளியரா சொல்லிடுச்சு, வார் கண்டினியூ ஆகும். ஸோ வந்து இதுக்கு வந்து எஸ்கலேட்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி. இப்போ கிரவுண்ட்ல என்ன, அதாவது இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, மிஷில்ஸ் அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு, ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸ் நடந்துட்டு இருக்கு, ஈரான் டைரக்டா வந்து எல்லாருமே டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சில ரிப்போர்ட்ஸ்ல வந்து டெஹ்ரான் கூட பெரிய தாக்குதல் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எந்த நேரத்துலயுமே ஃபுல் ஸ்கேல் வாரா கூட மாறலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதனால நம்ம இந்தியாவுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா வரக்கூடிய கப்பல்கள் வராம நம்மளுக்கு வந்து நிறைய இம்பாக்ட், அதாவது இந்தியா லெவலில் நிறைய இம்பாக்ட் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். வேர்ல்டு லெவலில் பெட்ரோல் ப்ரைஸா இருக்கட்டும், கேஸ் ப்ரைஸா இருக்கட்டும், இன்ஃப்ளேஷனா இருக்கட்டும், ஸோ ஸ்டாக் மார்க்கெட் கிராஷா இருக்கட்டும், இது எல்லாமே இம்பாக்ட் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலா வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாரு, டாக்ஸ் நடக்குதுன்னு சொல்றாரு. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்க,
டாக்ஸ் நடக்கவே இல்லை, இது ஒரு அபத்தமான பொய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரியாலிட்டியில நம்ம என்ன உண்மையை சொன்னா அஃபீஷியலா எந்த ஒரு டாக்ஸுமே நடக்கல, எந்த ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்மே வந்து 2 சைட்ல இருந்துமே வரல அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. அதே மாதிரி பேக்டோர் கம்யூனிகேஷன் வேணா இருக்கலாம், நீங்க தூதுமணி அனுப்பி இருந்துக்கலாம், ஸோ இந்த நாட்டுல இருந்து நாங்க இவ்வளவு சொல்லிருக்கலாம், இந்த நாட்டுல இருந்து நாங்க இப்படி பேசிக்கலாம் அப்படின்னு பேக்டோர் வழியா வந்தா மெசேஜ் வந்து பண்ணிருக்கலாம். ஆனா வந்து டைரக்டா எந்த ஒரு அஃபீஷியலுமே இல்லை. அதே மாதிரி யூஎஸ் பிளான்மே ரிஜெக்ட் ஆயிருச்சு. யூஎஸ் என்ன பிளான் கொடுத்தாங்களோ அதை வந்து ஈரான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஈரான் தான் வந்து டேர்ம் வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறனால யூஎஸோட கண்டிஷன்ஸுமே அவங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஈரான் இப்ப என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து இப்ப வேர்ல்ட்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். So, இது முழுக்க முழுக்க பவர் கேம் வந்து ஈரான் தான் விளையாடுறாங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. ஏன்னா உலக அளவுல வந்து இப்போ யூஎஸ் தான் ஸ்ட்ராங் அப்படின்ற நிலை போய் இப்போ ஈரான் என்ன சொல்றாங்களோ அதுக்கு தான் வந்து எல்லாரும் கட்டுப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த போர்ல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அட்டாக்ஸ் நடக்குதோ அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட அப்பப்போ வெப்பன்ஸ் மாதிரி தான் வருது அப்படின்னே சொல்லலாம். இதுல ஸ்ட்ராங் யாருன்னு அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க, ஆனா பல நாடுகளுக்கு பெரிய பெரிய இம்பாக்ட் வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து யாரு கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா யூஎஸ் என்ன சொன்னாலும் ஈரான் வந்து நான் மாட்டவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த போர் எப்ப முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்லயுமே ரொம்ப கிராஷ் ஆயிருக்கு, இன்வெஸ்டர்ஸ் அதிகமா எதிர்பார்த்துருக்காங்க, சாதாரண மக்கள்கிட்டையும் அன்றாட வாழ்க்கையிலுமே வந்து நிறைய இம்பாக்ட் நடக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த போர் வந்து எப்ப முடியும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எப்ப முடியும், அதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் இந்தியாவுக்கு வரும், ஸோ எந்த மாதிரியான growth இருக்கும், ஸோ இது எப்ப முடியும் அப்படின்னு ஃபைனல் கன்க்ளூஷன் எப்போ வந்து நடக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.